சட்டப்பேரவையில் அரசு எழுதி தந்த உரையை படிக்காமல் சுருக்கமாக பேசி முடித்த ஆளுநர் ரவி. உரையின் பல பகுதிகள் உண்மைக்கு புறம்பாக உள்ளதால் படிக்கவில்லை என ஆளுநர் விளக்கம். சாவர்கர், கோட்சே வழிவந்தோருக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என்று கூறி ஆளுநரை சூடேற்றிய பேரவைத் தலைவர். தேசிய கீதம் இசைக்கும் முன் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதன் காரணத்தை விளக்கி தமிழ்நாடு ஆளுநர் ரவி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சட்டப்பேரவையில் படிப்பதற்கான உரை பிப்ரவரி 9ஆம் நாளே தனக்கு கிடைத்ததாகவும் அதில் உள்ள பல பகுதிகள் உண்மைக்கு புறம்பாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் உரை என்பது அரசின் சாதனைகள், கொள்கைகள், திட்டங்களை அவைக்கு விளக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் தவறான அறிக்கைகளை கொடுக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்பதால்தான் அதை தான் படிக்காமல் திருப்பி அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். உண்மைகளை திரித்து கூறும் பகுதிகளை அடக்கிய உரையை தான் படித்தால் அரசியலமைப்பை கேலிக்கூத்தாக்குவதாக அமையும் என்பதால் அதை படிக்காமல் தவிர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து தான் படிக்க மறுத்த உரையின் தமிழ் பகுதியை பேரவைத் தலைவர் படித்து முடிக்கும் வரை தான் அங்கிருந்ததாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். உரை முடிந்ததும் தேசிய கீதம் பாடுவதற்காக தான் எழுந்து நின்றபோது பேரவைத் தலைவர் அப்பாவு பதவியின் கண்ணியத்தையும் அவையின் மதிப்பையும் குறைக்கும் வகையில் சாவர்கர், கோட்சே வழிவந்த உங்களுக்கு சற்றும் சளைத்ததல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் என்று கூறி தன் மீது சொல்லம்புகளை எய்ததாகவும் இதையடுத்து ஆளுநர் பதவியின் கண்ணியம் கருதி தான் அவையை விட்டு வெளியேறியதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பேரவைத் தலைவர் தன் மீது சொல்லம்புகளை ஏவியதாக தமிழக ஆளுநர் ரவி குறிப்பிடும் பகுதி பின்வருவதாகும். நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள். எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம், புயல் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பைசா கூட நிதி தரவில்லை. பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு PM கேர் ஃபண்டில் உள்ளது. PM கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத ஃபண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டப்பேரவையை விட்டு ஆளுநர் ரவி வெளியேறிய பின் புத்தகத்தில் அச்சிட்டுள்ள உரையைத்தான் அவை குறிப்பில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் எதிர்ப்பின்றி நிறைவேறியதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார். பேரவைத் தலைவராகிய தாங்களும் அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி 17 தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன். தீர்மானம்: 2024ஆம் ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்புமிகு மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். கருதுகிறேன். மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. இன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாவர்கர், கோட்சே வழிவந்த உங்களுக்கு சற்றும் சளைத்ததல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் என்று பேரவைத் தலைவர் கூறியதில் உள்ள எல்லல் ஆளுநருக்கு உடனடியாக புரிந்திருக்காது. ஆனால் சாவர்கர், கோட்சே பெயர்கள் பயன்படுத்துவது மட்டும் தெரிந்திருக்கும். அது எந்த நோக்கத்தில், எந்த பாங்கில் பயன்படுத்தப்பட்டது என்பதை பின்னர் தன் அதிகாரிகள் மூலம் ஆளுநர் அறிந்திருக்கக்கூடும். அதேபோல் ஆளுநர் சுருக்கமாக பேசிய உரை அவை குறிப்பில் இடம்பெறாது என்றும் புத்தகத்தில் அச்சிட்டுள்ள உரைதான் அவை குறிப்பில் இடம்பெறும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியதும் ஆளுநரின் கோபத்துக்கு காரணமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.